ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ஜூபிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஸ்பெஷல் எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்டார் டஸ்ட். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 93,031 ருபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னென்னலாம் இதில் புதுசாக கொடுத்துருக்காங்கன்றத தான் இந்த வீடியோவில் பார்க்கலான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 அவார்டுக்கு மேலேயே வாங்கியிருக்கு. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டர் ஆஃப் த இயர் 2014-15 கண்டினியூஸாக வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் அவார்டு இன் பிராண்டிங் அண்ட் எக்ஸலன்ஸ்ன்ற ஒரு அவார்டும் வாங்கியிருக்கு. இந்த மாதிரி நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த பர்டிகுலர் ஸ்டார் டஸ்ட் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸி டிஸ்க் வெர்ஷனில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபினிஷ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்டு பிரான்ஸ் அசன்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் பேட்ஜு உங்களுக்கு வண்டியோட ஃப்ரண்ட்டில் இருக்கும். மோஸ்ட் அவார்டட் ஸ்கூட்டர் ஆஃப் இந்தியான்ற ஒரு பேட்ச் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற எல்லா ஃபீச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஓல்டு 110cc என்ன இருந்ததோ அது எல்லாமே இருக்குது. 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், பவர் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 5.9 கிலோவாட் அட் 6500 ஆர்பிஎம்லையும், பீக் டார்க்காக 9.8 NMO 5000 ஆர்பிஎம்மில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வித்தவுட் அசிஸ்டில் 9.2 NMO வந்து ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட நீட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1848 mm இருக்குது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட வித்து பரப்பளவு பார்த்தீங்கன்னா 665 mm இருக்குது. டோட்டலாக வண்டியோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1158 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 163 mm இருக்குது. டோட்டலாக இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எடிஷன் மாதிரியே 106 கிலோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தாங்க. ஃப்ரண்ட் ஃபியூல் கேப் கொடுத்துருக்காங்க. அதேமாரி லாங்கஸ்ட்டான சீட்டு இந்த வண்டியில் இருக்குது. அதேமாரி அண்டர்ஸ்டோர் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஹெல்மெட் வைக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 33 லிட்டர் ஆஃப் 100 சீட் ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வண்டியோடது வந்து பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து 130 mm ட்ரம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷலான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம். இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக வந்து பிரேக்கிங் சிஸ்டம் அப்ளை ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் இருக்குது. ஆப் கனெக்ட் மூலிமா வந்து உங்களுக்கு கால் அலர்ட், எஸ்எம்எஸ் அலர்ட் ப்ளஸ் சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசாட் லைட் இண்டிகேட்டர்னு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் லெக் ஸ்பேஸ் இருக்கிற வண்டி இந்த வண்டி தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபியூல் ஃபில் வச்சுருக்காங்க. நீங்கள் பெட்ரோல் போடுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன், கால் மெசேஜ், அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் வந்து மைலேஜை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா நான் ஆல்ரெடி வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த வண்டி தான் இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்தளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. ரியல் டைமில் காட்டுன்னுவாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 40 to 45 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலாம் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸே இதை காம்ப்ரமைஸே பண்ணாமல் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். லுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபீலே வந்து ஒரு பஞ்சி ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு ஸ்பெக்கிள்டு பேனல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2025 ஐபிஎல்லையும் வந்து இதை ப்ரொமோட் பண்ணலான்ட்டு இருக்காங்க. ஓவராலாக இந்த வண்டி லுக்கு, கிரேஸ் எல்லாமே வந்து இன்னும் குறையவே இல்லைன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த வண்டியோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பை.